வணக்கம். பாராளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு ஒரு திருப்பு முனையை அடைந்திருக்குது. அதாவது சவுகார்பேட்டையில் உள்ள ஜுவல்லரி கடை உரிமையாளரிடம் இருந்து 4 கோடி பணம் வந்திருப்பது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஜுவல்லரி கடை உரிமையாளரின் உதவியாளர் மூலமாக ரூபாய் 4 கோடி பணம் கைமாறி இருப்பது போலீசார்கள் விசாரணையில் கண்டறிந்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த உரிமையாளருக்கு சம்மன் அளிக்க இருக்கிறார்கள். ஜுவல்லரி கடை உரிமையாளரின் உதவியாளர் கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் போர்ட்டலுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாஜக நிர்வாகிகளான நயினார் நாகேந்திரன், கோவர்த்தனன், SR சேகர், நீலமுரளி யாதவ் ஆகியோரிடம் நேரில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை செய்தார்கள். அண்மையில் கூட நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு போயிட்டு வந்திருந்தார். அதன் பிறகு இந்த மாதிரியான அதன் பிறகு ஒரு திருப்புமுனை அடைந்திருக்கிறது இந்த வழக்கு. மேலும் இந்த கடை உரிமையாளர்களுக்கு சம்மன் அளிக்க இருக்கிறது. சம்மன் அளித்த பிறகு இன்னும் அடுத்த கட்டமாக என்ன நிலை அடைய போகிறது என்பது குறித்து தெரிய வரும். ரிஜி.